குக் வித் கோமாளியும் டாப் குக் டூப் குக்கும் இணைஞ்சிட்டாங்களாம். வீடியோ வெளியிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க. ராட்சசன் படத்துல ஸ்கூல் பெண்ணா நடிச்சு பலருடைய பாராட்டுகளை பெற்றவர் அம்மு அபிராமி அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு வராங்க. இவர் ஏற்கனவே இயக்குனர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில அதை உறுதிப்படுத்தும்படி இருவரும் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை பகிர்ந்துள்ளனர். தென்னிந்திய திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகைகளில் ஒருவரான அம்மு அபிராமி பைரவா படத்தின் மூலமா சினிமாவில் நுழைந்தாங்க. அதன்பின் விஷ்ணு விஷால் நடித்த ராட்சசன் படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடித்து அனைவருக்கும் தெரியும் முகமாக மாறினாங்க. அதன் பிறகு அம்மு அபிராமிக்கு வெற்றிமாறனோட இயக்கத்தில் உருவான அசுரன் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. தேசிய விருது பெற்ற அசுரன் படத்தில் தனுஷோட முறைப்பெண்ணாக நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமாக அம்மு அபிராமி மாறினாங்க. அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் பார்த்திவ் மணியை காதலிச்சு வருவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருவரும் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் அந்த போட்டோவிற்கு கேப்ஷனாக ஹாப்பியஸ்ட் பர்த்டே டியர், பிறந்ததற்கு நன்றி, வாழ்வில் வந்ததற்கு நன்றி என பதிவிட்டுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் காதலில் இருக்கிறீர்களா என்று கேட்டு வருகின்றனர். விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட இயக்குனராக இருந்த பார்த்திவ் மணி அந்த தொலைக்காட்சியிலிருந்து வெளியேறி தற்போது சன் டிவிக்கு டாப் குக் டூப் குக் இந்த நிகழ்ச்சியில் இயக்குனராக இருக்கிறார். நடிகை அம்மு அபிராமி சமீபத்தில் தனது காதலர் போட்டோவை வெளியிட்டு தனது ரிலேஷன்ஷிப்பை உறுதி செஞ்சாங்க. குக் வித் கோமாளி ஷோவோட இயக்குனராக இருந்து வரக்கூடிய தற்போது டாப் குக் டூப் குக் ஷோவை இயக்கி வருபவனான பார்த்திவ் மணி அப்படிங்கிறவரை அம்மு அபிராமி காதலிக்கிறாராம். தற்போது அபிராமி மற்றும் பார்த்திவ் மணி இருவரும் ஜோடியாக மூணாறு ட்ரிப் சென்றிருக்காங்க. அங்குதான் அவர்கள் பார்த்திவோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியாது. எங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் போறோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ரொம்ப லாங்கா போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 2000 சம்பளம் கிடைக்கும். அவங்களுக்கு போனஸ் மாதிரி லாங் கண்ணு 2 கண்டினியூ போறது கிடையாது. போனோம்னா ஒரு போனஸ் மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சாதா சாப்பாடு சாப்பிட்றோம், அன்னைக்கு கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இன்னைக்கு மத்தி மீன் வீட்டில் குழம்பு பார்க்குறோம், இன்னைக்கு கூட கொஞ்சம் 2 முட்டை சேர்த்து சாப்பிடலாம். இதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் நிலையானது ஐயா. இங்க ஒற்றுமை தான் சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் பேசஞ்சர்ஸ் கிட்டையும் காமிக்கிறோம். எங்களுக்குள்ள நாங்கள் எப்படி ஒற்றுமையா இருக்குமோ அந்த ஒற்றுமையாக தான் பேசஞ்சர்ஸ் கிட்டையும் அதாவது என் குடும்பம் மாதிரி நாங்களும் அவங்களுக்கு உண்டான சேவையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையா, நாங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக இன்னைக்கு வரையும் ஒரு இஷ்யூ கிடையாது, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. 10 வருஷத்துல எந்த நைட் ஆனாலும் சரி, இன்னைக்கு எங்களை நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அது எந்த ஒரு ஆந்திரா வந்தாலும் சரி, கர்நாடகா வந்தாலும் சரி, அவங்க சேஃபா அவங்க வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வருவோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ எல்லாமே இருக்கலாம், அன்னைக்கே இல்லாத போதே அந்த வேலையை செஞ்சோம். இன்னைக்கு அந்த வேலையை தொடர்ந்தா கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது இவங்களால எங்களுக்கு விளம்பரம் தான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. இவங்க என்னதான் வந்தாங்கன்னா பீக் ஹவர்ஸ் இவங்க சர்வீஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கு டிராபிக்ல பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா பேசஞ்சரா அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ரெண்டாவது செம்ம மழை பெய்யுங்க, கொஞ்சம் காத்தாகட்டும், நாங்க எங்க கடமையை நாங்க செஞ்சே ஆகணும். ஏர்போர்ட்ல இருந்து அதே வருமானத்துக்கு தான் போவோம், அதே ரேட்டு தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு பில் இருக்கு, கவுண்டர் இருக்கு, எங்க சேவைகள் தொடர்ந்து தான் இருக்கு. திடீர்னு டிராபிக் ஆயிடுச்சு, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓலால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 300 ரூபா போற இடத்துக்கு கூட 200 ரூபா பீக் ஹவர்ஸ் போடுவாங்க. இங்க அப்படி கிடையாது. பீக் ஹவர்ஸ் ஆனாலும் சரி, மழை வந்தாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, நாங்க போய் தான் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவங்கள நாங்க இங்க ஏர்போர்ட்ல இருந்து நாங்க எங்க வீட்டுல அவங்க வாடகை வந்துட்டு வீடு எனக்கு சொந்தம்னா விட்டு கொடுத்துருவீங்க. நீங்க 10 வருஷமா நாங்க சர்வீஸ் பண்றோம், ஓனர் இருக்காங்க, அவங்க வாடகைக்கு வராங்க. இன்னைக்கு வாடகைக்கு வந்திருக்கேன், இது எங்க வீடுன்னா விட்டு கொடுக்க முடியுமா? சொந்தம் கொண்டாட முடியுமா? எங்களுக்கு கொடுக்கறது கொடுத்துதான் இருக்கா? ஒரு பூக்கடை வச்சா அதுக்குண்டான வருமானம் கடவுள் கொடுப்பாரு. 10 பூக்கடை வச்சா அதுக்குண்டான வருமானம் கடவுள் கொடுக்க தான் செய்யறாரு. இன்னைக்கே நாங்களும் வரதை ஏத்துன்னு போயினே இருக்கோம். அவ்வளவுதான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.